ஆத்ம நண்பர்களே, இந்த மகாவதார் அறக்கட்டளையை நடத்தி வரும் ரங்கநாதன் குருஜி அவர்களுக்கும் பழனியப்பன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பயணித்து வரும் எல்லா ஆத்மனங்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஞானத்தின் போதித்த பிதாமகா பத்திரிகளுக்கும் சொர்ணமாலா பத்திரிகளுக்கும் மகாவதார் பாபாஜி அவர்களுக்கும் சதானந்த யோகி அவர்களுக்கும் காசிரெட்டி நாயனா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி விஸ்வசக்தி பஞ்சபூதங்களுக்கும் பூர்ணாத்மா சர்வாத்மா அம்சாத்மாக்களுக்கும் சேத்மாக்களுக்கும் மற்றும் என் பெற்றோர்களுக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்று அருமையான ஒரு இதை நாம் தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றோம். ஒரு பெருஞ்சிறப்பு. இதன் பல புண்ணியங்கள், பல நன்மைகள், பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் நிறைய இருக்கு. ஆக உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. எல்லா 5 கரத்தனை யானை முகத்தனை இந்திரன் புகழும் மகன் அந்தி மகன்றனை ஞான கொழுதனை புத்தியில் வெற்றி போற்றுவனே. சித்திவிநாயக சுவாமிக்கு ஜெய். இறைவன் எல்லோருக்கும் நல்லது செய்யணும். எல்லாரும் அன்புடனும் நல்ல இறை ஆன்மீக இதனோடும் ஆரோக்கியத்துடன் சிறப்பாக இருக்க வேணும். இந்த ஆன்மீக நிகழ்ச்சியெல்லாம் கேட்கும் போதெல்லாம் நமக்கு அந்த ஆனந்தத்திலேயே நம்ம இன்னும் ஆயுசு நிறைய கூடிடும். அவ்வளவு நல்லதெல்லாம் நடந்திருக்கு. அவ்வளவு தர்மத்துக்காக எப்படியெல்லாம் போராடி இருக்காங்க, எப்படியெல்லாம் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. நம்ம கண்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா எப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. நம்ம பார்த்தோம்ல, கோதை கண்ணன், கீதை கண்ணன், யசோதை கண்ணன், அப்புறம் மேதை கண்ணனை பார்த்தோம். அத்தனை வேலை பண்ணியிருக்கிறார். அது 1 2 இல்லை. இப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருந்திருக்கோம். நேத்து நடந்தது என்னன்னா, நேத்து ஏக சக்கரவணத்துல இருந்த பாண்டவர்கள் பாஞ்சாலம் போறாங்க. அந்த பிராமணால் கூப்பிட்டுட்டு போறாரு. பாஞ்சாலத்துல துருபதன் தன்னுடைய மகளு இருக்காங்க இல்லையா, திரௌபதிக்கு சுயம்பரம் வச்சிருக்கார். வாங்க போவாங்கண்ணா அப்படின்னாரு. சரி, இவங்களும் சரி என்ன போய்தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பேரும் பிராமணால் வேஷத்தோடைய அந்த பிராமணன் கூட போறாங்க. அங்க துருபதன் அந்த சுயம்பரத்துல கலந்துக்கிறார். அப்படி துருபதனோட சுயநலத்துல எல்லாரும் கலந்துக்கிறாங்க. அங்க நடந்ததுதான் நேற்று நம்ம பார்த்தோம். அர்ஜுனன் அந்த மீனை கீழே பார்த்துட்டு அதனுடைய கண்ணுக்கு மீனை குத்தணும். நம்பால பின்னால மேல பார்க்காம கீழே சுத்துற அந்த தண்ணியில பார்த்துட்டு அவன் செய்யணும். அது செஞ்சுடுறான், வெற்றி அடைஞ்சிடுறான். நிறைய பேர் தோத்துடுறாங்க. அதுல கர்ணனும் உண்டு, அதுல துரியோதனம் உண்டு, துச்சாதனம் உண்டு, எல்லாரும் உண்டு. அதுல அவங்க எல்லாமே தோத்துடுறாங்க. அப்போ திரௌபதிக்கு பகபாகன்னு நடத்திக்கிட்டே இருக்கும். நம்ம அர்ஜுனனை தான் நம்ம இது மீன் பண்ணோம், மற்றவங்களாம் யாராவது ஜெயிச்சிடக்கூடாதே அப்படின்னுட்டு கடைசியில் அர்ஜுனன் ஜெயிச்சு விடுறான். அவங்க இதுக்கு பண்ணிட்டு போறாங்க. அப்போ இவங்க பிராமணாலா இருக்கிறதுனால இதெல்லாம் எப்படி அவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்க கூடாது, நம்ம ராஜபுத்திரர்கள் நாம தான் இது பண்ணிக்கணும் அப்படின்னா. ஆனா அது போட்டின் ஆரம்பத்திலேயே சொல்லாத காரணத்தினால அங்க கிருஷ்ணனும் பலராமனும் சொல்லிடுறாங்க, இது ஆரம்பத்திலே சொல்லி இருக்கணும். இது ஜாதி அடிப்படையில செய்யக்கூடிய சுயம்பரம் அல்ல, இது வீரத்தில் அடிப்படையில் போட்டியில வைக்கக்கூடியது. அதனால வீரம் தான் இங்க முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ணிட்டு இருக்க நேரத்துல இவங்க 5 பேரும் பிராமணர் வேஷத்துல இருக்கிறாங்க. பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதியும் வந்துடுறாங்க. அங்க கல்யாணம் ஆயிடுது. கல்யாணம் ஆன பிறகு அம்மா சொல்றா, தியானத்தில் இருக்கிறாங்க அம்மா குந்தி தேவி. அப்ப அர்ஜுனன் சொல்றான், அம்மா இந்த மாதிரி நாங்க பிச்சைக்கு போனோம், பிச்சையில ஒரு பொருள் கிடைச்சது அப்படின்னா. சரிடா, எப்பயும் போல 5 பேர் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு அந்த அம்மா எந்த வித யோசனை இல்லாம சொல்லிவிடுறா. அத என்னம்மா இப்படி பேசிட்ட, வந்தது ஒரு பொண்ணு இல்லையா அப்படின்னா. அட பாவிங்களா, இப்படி சொன்னா எப்படா நான் செய்யறது, தப்பா. சரி சரி, நீங்க யாரு இது பண்ணாங்களோ அவங்க. அப்போ தர்மம் நிக்கிறேன். ஆமாம்மா, எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது, ஏன்னா அம்மா மனசு புண்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐயா இந்த மாதிரி சொல்றாரு. அப்ப தப்பாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இது ஒரு இது நிஜமாவே அவங்க ஒருத்தர் தீர்மானிச்சுட்டாங்க, இறைவன் தீர்மானிக்கிறான். சொர்க்கத்தில் நிற்கப்படுகிறது அந்த மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னா அது மாதிரிதான் நடக்கும். துரியோதன, அதாவது திரௌபதிக்கு
இவங்கதான் 5 பேரும் தான் கணவனாக அமையணுங்கிறது அப்பொழுதே எழுதப்பட்ட தீர்ப்பு. இதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. அதாவது சிவபெருமான் கிட்ட வரம் கேட்கறாங்க திரௌபதி, எனக்கு இந்த மாதிரி வேணும். எப்படி? வீரம் தெரிந்தவன், தர்மம் தெரிந்தவன், அதே மாதிரி பலசாலி, அதே மாதிரி புத்திசாலிங்க, அங்கெல்லாம் சேர்ந்த மாதிரி எனக்கு ஒரு வரன் வேணும்னு கேட்கிறாங்க. அந்த மகாபிரபு சிவபெருமான் ததாசனுக்கு போயிடுறாரு. ஆனா ஒண்ணு, இவங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆள் வேணும்னு கேட்கல. ஒன்னா சேர்ந்து ஒரு ஆள் கேட்டாங்க. இவரு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆளா போட்டு 5 பேருக்கு அந்த 5 குணமுடைய பஞ்சபாண்டவர்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ததாசனுக்கு போயிடுறாரு. அதனுடைய விளைவுதான், போன ஜென்மத்தோட விளைவுதான் இது அப்படின்னு சொல்லி பின்னால நம்ம பேச போறோம் இதை பத்தி விவரமா. அப்புறம் அந்த மாதிரி ஆயிடுறது. சரி, இது கல்யாணம் இது ஆன உடனே அவங்க வந்து திருப்பி இங்க துருபதன் வந்து பாக்குறான். பின்னாலே வந்து பாக்குறான், என்னடா ஒரு பிராமணனுக்கு நம்ம போய் கட்டி கொடுத்துட்டோமே அப்படின்னு வந்து பார்த்தா கடைசியில அது வந்து பஞ்ச பாண்டவர்கள் தான். அப்போ அவனுக்கு திருப்தி ஆயிடுது. அப்பதான் இந்த இதை சொல்றாரு. யார் சொல்றாரு? கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, இதெல்லாம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சதுரா, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தா அவரும் அதே மாதிரி நடந்துட்டு போயிடுறாரு. இப்போ அடுத்தது என்னன்னா, இந்த குந்தி தேவி கிட்ட அப்புறம் வந்துடலாம். அது அப்புறம் திருப்பி பார்க்கலாம். அப்ப தர்மம் இப்படி சொன்னாலும் சரி, நம்ம குந்தி தேவியை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறோம். நேரம் ஆச்சு, அதுக்கு மேல ஓடுறோம். குந்தி தேவி அப்புறம் வந்து எங்க வர்றாருன்னா, யுத்தம் ஆரம்பிக்கணும். கிருஷ்ண பரமாத்மா தூது வந்துடுறாரு. தூது வந்ததுக்கு அப்புறம் குந்தி தேவி கிட்ட போறாரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம எல்லாரும் கடவுள் வந்தா என்ன என்ன கேட்போம்? நமக்கு வந்து ஆனந்தத்தை கொடு, அள்ளி அள்ளி காசை கொடு, வந்து குறையாத செல்வத்தை கொடு, நிறைய இருக்கணும் அப்படின்னு எல்லாம், குறை நிறைய இல்லாம செல்வத்தை கொடுன்னா எல்லாம் கேட்போம். ஆனா இந்த குந்தி தேவி என்ன கேட்டா தெரியுமோ? எனக்கு கஷ்டத்தை கொடுயா, எனக்கு லட்சம் லட்சம் பொண்ணு வேண்டாம், எதுவும் வேண்டாம்யா, எல்லாமே எனக்கு வேண்டாம், கஷ்டத்தை கொடுங்க. ஏம்மா அத்தை, நீ இந்த மாதிரி கேட்கறது நியாயமானா? இல்லடா நைனா, மாப்பிள்ள, அப்பதான்டா நான் உன்னை எப்பயும் நினைச்சுக்கிட்டே இருப்பேன் மாப்பிள்ள, நீ வந்து எனக்கு கஷ்டத்தை கொடுறா, அப்பதான் பகவானே கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்ல முடியும். இவங்க இந்த சமாச்சாரம் இவர் மட்டும் இல்ல, பல இடத்துல இந்த மாதிரிதான் இது நடந்திருக்குது. அதாவது திருநாவுக்கரசர் வந்து இடரினும் தளரினும் என தூது நோய் தொடரினும் உன்னை மறவேன் என்று சிவனிடம் வேண்டினார். துன்பம் வந்தாலும் இறைவனை நினைக்கும் வாய்ப்பு எனக்கு எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொள்கிறார் திருநாவுக்கரசர் சிவனிடம். அதே போல ஆகிறது. பிரகலாதன் அதே மாதிரிதான் நரசிம்மத்தை கேட்கிறாங்க, எனக்கு எதுவுமே வேணாம் இறைவா, எனக்கு உன் பக்தி மட்டுமே போதும், எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை இடர்கள் வந்தாலும் அதை தாங்கும் மனமும் சக்தியும் மட்டும் கொடுன்னு கேட்கிறார். 2 விதுரர், அவர் என்ன அஸ்தினாபுரத்துல எல்லா அவமானம் தாங்கிக்கிறாரு. இவர் ஆக்சுவலா இவர் வந்து ஒரு மாத்ரி என்கின்ற ஒரு அரண்மனை வேலைக்காரிக்கு பிறந்தவர். இருந்தாலும் அவங்க அப்பா வந்து ராஜாங்கிறதுனால அவருங்க வந்து விதுரருக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா விதுரர் நாம இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தர்ம சிந்தனையோட அங்க ஒர்க் பண்றாரு. அங்க எல்லா விஷயத்தையும் ஏத்துக்கிறாரு. அங்க ஏற்பட்ட அவமானத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சகிச்சுக்கிட்டு தர்மத்தை நிலைநாட்டணும், நேர்மை மாறாத வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி அவர் வாழ்றாரு. இது வந்து அங்க அந்த அஸ்தினாபுரம் அரண்மனையில நடக்கிற சமாச்சாரம். இது போல நம்ம பல விஷயங்களை நம்ம போனோம்னா எல்லா ஒரு இதுலயும் ஒவ்வொரு கதை இருக்கும். இந்த மாதிரி தியாகம் பண்றதுல அப்படியே ஒரு வந்து, ஆனா இந்த காலத்துல என்னன்னா, இப்போ ஒரு 50,000 வெள்ளி கொடு, லட்சம் வெள்ளி கொடு அப்படின்லாம் கேட்போம். ஆளுக்கு ஒரு இன்னும் கேட்போம் என்னன்னா, ஆனா காரைக்கால் அம்மையார் என்ன கேட்டாங்க? எனக்கு பிறவாமை வேண்டும், அப்படி மீண்டும் பிறந்தால் உன்னை மறவாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. இனிமே பிறக்க கூடாதுயா, ஒருவேளை எனக்கு கர்மா, என்னோட விதி பயன் இன்னும் நான் பறக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, நீ உன்னை மறவாம இருக்கக்கூடிய அந்த வரத்தை எனக்கு கூடியான்னு கேட்கிறாரு. யாரு? நம்ம காரைக்கால் அம்மையார். அதே போல ததாசுன்னுறாங்க. அதை அடுத்தது பாத்தீங்கன்னா, திருநாவுக்கரசர் வந்து பாடிக்கொண்டு, அதாவது திருநாவுக்கரசர் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி
நிறைய வந்து இருக்கணும். அந்த உதாரணங்கள் நிறைய இருக்குதுங்கிறாங்க. இப்போ அடுத்த முறை வந்து கிருஷ்ணா வந்தாரு. அந்த அந்த முறை அவங்க வந்து அத்தை அத்தை முறை யாருக்கு? குந்தி தேவிக்கும் இவருக்கும் அத்தை முறை. ஏன்னா அவர் எது வம்சம் வந்து அதனால அவங்களுக்கு வந்து அத்தை முறை ஆயிடுது. எது வம்சத்துக்காரங்கிட்ட இந்த அம்மா வந்து வரம் என்ன வரம் வேணும் அப்படின்னுட்டு கண்ணன் கேட்கிறாரு. யாருக்கிட்ட? குந்தி தேவி கிட்ட. அவர் என்ன சொல்றாரு? குந்தி தேவி வந்து அப்பதான் வந்து நான் இந்த மறவாமல் இருக்க எனக்கு கஷ்டத்தையே கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லாம் உதாரணம் பார்த்தோம் இல்லையா? என்னடா அது அத்தை இப்படி கேட்கறான், நீ தப்பா நினைக்காத, அப்பதான் உன்னை மறக்காம இருப்பேன், இன்பத்துல அதை வந்து நினைக்க மாட்டேங்க, துன்பம் வந்தாதான் இறைவனை வந்து எப்பயும் நினைப்பாங்க, இது சகஜம் தானே. அப்போ ஊர்க்கதையெல்லாம், அதாவது சில பேர் எல்லாம் இதுக்கு போவாங்க, பாத யாத்திரை பழனிக்கு போவாங்க, நிறைய போவாங்க. அதுக்கு ஒரு சில 200 கிலோமீட்டர், 150 கிலோமீட்டர், 160 கிலோமீட்டர் நடந்து போவாங்க. ஊர் கதையெல்லாம் பேசிட்டு போவாங்க. எல்லாருமே என்ன செய்வாங்க? வெறும் காலோட தான் நடப்பாங்க. அப்போ காலை அந்த மாதிரி நடந்துக்கிட்டு பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது எப்பயாவது ஒரு கல்லுக்கு நெருக்கணும் குத்தும் கால். ஏன்னா வெறும் கால் தானே. அது எல்லாமே தார் ரோடு, அதுல இல்ல மண்ணு ரோடு, எப்படியா இருக்கும். நம்ம பேசிட்டே போகும்போது ரோட்ல மண் இருக்கா, கல் இருக்கா, கூறாக இருக்கா, குறைவா இருக்கான்னா பார்க்க முடியாது. அப்படியே ஒரு நறுக்குன்னு ஒரு கல்லு குத்துற உடனே சொல்றோம் முருகா அப்படின்றோம், காப்பாத்துறா முருகா. இப்படி ஒரு கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தன்னு சொல்லிட்டு அவர் திருப்பியும் நடையா நடக்கட்டுவாங்க. அந்த மாதிரி கஷ்டம் வரும்போதுதான் இறைவன் என்னவா முருகா அப்படிங்கிறோம். அதே மாதிரி ஐயப்ப மலைக்கு போகும்போது அப்படிதான், கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, காலுக்கு மெத்தை கல்லும் முள்ளும் சுவாமி ஐயப்பான்னு போவோம். அந்த மாதிரி கஷ்டம் வந்த போது நம்ம இறைவனை நினைப்பது எல்லாருக்கும் சகஜம். ஊர்க்கதையெல்லாம் பேசிட்டு எல்லாத்தையும் நம்ம இறைவனை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அப்பப்போ சேரும். சரி, காலையில கல்யாணம் ஆச்சு, அழகான பொண்டாட்டி காரை ஓட்டிக்கிட்டு அவரு தோல்ல கையை போட்டுக்கிட்டு ஜாலியா இன்னைக்கு சினிமாவுக்கு போறாரு, பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு அவளோட 2 பேருமா அப்படியே போய் காலையில இருந்து ஊரெல்லாம் சுத்தி ராத்திரி 8 மணி ஆகி கார்ல ஊருக்கு திரும்புறாங்க. அது ஒரு உதாரணத்துக்கு சொல்றது. இது என்னன்னா, ஒரு ஒரு மரத்தை சொன்னேன். அத வந்து அந்த மாதிரி கார் வந்து கடைசியில ஒரு இடத்துல வந்து நின்று போச்சு. அந்த வந்து பாதி வழியில நின்று போச்சு. அப்பதான் அவருக்கு தெரியுது, காலையில இருந்து சுத்தினது, காலையில இருந்து சினிமாவுக்கு போனது, 5 ஸ்டார் ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட்டது, அங்க ஊர்கதையெல்லாம் பேசுனது, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் டீ டின்னர்ல கலந்துட்டு எல்லாமே அவருக்கு ஞாபகம். அது வந்து இல்ல, உடனே கார் நின்று போச்சு பாதி வழியில. உடனே முருகா முருகா முருகாங்கிறார். அப்பதான் ஞாபகத்து வருது, எப்போ இத்தனை சுகத்துல எல்லாம் முருகனை நினைக்கல, எப்ப கஷ்டம் வருதோ அப்ப முருகனை நினைக்கிறாங்க. காலையில பிடிச்சு பொண்டாட்டியை தவிர வேற எந்த நினைப்பும் இல்லை. இன்னைக்கு கார் நின்ன உடனே முருகா முருகான்னு மனுஷனுக்கு எவ்வளவு இயல்பு வருது அப்படிங்கிறார். அத்தை, அதாவது குந்தி தேவியை கூப்பிடுறாரு, உனக்கு எப்பயும் துன்பத்துல வச்சிருக்கேன், கடைசி வரைக்கும் என்ன ஆச்சுன்னா குந்தி தேவிக்கு துன்பம் தான் இடது தான் நடந்துகிட்டு இருக்குது. சரி, அப்போ இந்த போர் எல்லாம் முடிஞ்சிடுது, மகாபாரத போர் முடிஞ்சிடுது, தர்மனுக்கு பட்டாபிஷேகம் நடக்குது தர்மராஜுக்கு. ஆனா கூட மூத்த பிள்ளை கர்ணன் இறந்து போயிட்டானே என்கின்ற சோகம் வந்து பாவமா அந்த குந்தி தேவிக்கு இருக்குது. அது ஒரு பக்கம். நம்ம கிருஷ்ண பரமாத்மா குந்தி தேவி கிட்ட போறாரு. அத்தை, அந்த 10 வயசுல அந்த சூரியன் வந்தான்ல, ஆமா, உனக்கு ஒரு குழந்தை கொடுத்தான்ல, ஆமா, அது உனக்கு தெரியுமா? அத்தை, எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு எல்லாம் அத்தை, எனக்கு எல்லாமே தெரியும். அந்த குழந்தை இப்போ எங்கே இருக்கான்னு தெரியுமா? ஐயோ சொல்லுடா, 70 வருஷமா அவனை தாண்டா தேடுறேன். பாரத யுத்தம் நடந்த பொழுது தர்மராஜாவுக்கு 70 வருஷம், மறக்காதீங்க. அதுக்கப்புறம் ராஜ்யம் 38 வருஷம். ஒரு 108 வயசுல கல்யாணம், கைலாசம் போற கணக்கு இருக்குது. இத்தனை வருஷமா அவனைத்தான் தேடுறேன். யார் சொல்றாங்க? புத்தி தேவி சொல்றாங்க, டேய்
இத்தனை வருஷம் அந்த பையனை தாண்டா நான் தேடுறேன், எங்கடா இருக்கு, உனக்கு தெரிஞ்சது எனக்கு சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்றாங்க. அத்தை, நான் கர்ணன் அடப்பாவி, கிருஷ்ணான்னு சொல்ல கெடுத்துட்டியடா கிருஷ்ணா, அவன் தான் கர்ணன்னு சொல்லி எனக்கு எடுத்துட்டியடா. அத்தை, எனக்கு இப்பதான் தெரியும் அவன் யாருக்கிட்ட போய் நிக்க முடியும். இப்போ போய் போய் சொல்லு, 2 வரம் இங்க வாங்கிட்டு வா. என்ன வரம்? அந்த கர்ணன் கையில நாகாஸ்திரம்னு ஒரு பாம்பு வச்சிருக்கேன். அந்த பாம்பு அர்ஜுனனுக்கு பகை, என்னைக்கு இருந்தாலும் அர்ஜுனனை கொள்வேன்னுட்டு அப்படின்னு அந்த பாம்பு வேகமா நிக்குது. கர்ணன் அந்த அஸ்திரத்தை விட்டான்னா போச்சு, அர்ஜுனை கொன்னே போயிடும், கொன்னே போட்டுடும். ஆனா அவன் விடத்தான் விடுவான். அந்த அஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் விடக்கூடாதுன்னு ஒரு வரத்தை வாங்கிட்டு வந்துரு அப்படிங்கிறான். அப்போ சரி, அப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஒரு முறை விட்டு என்னடா பண்ணுவேன், நான் அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்றான். அப்புறம் என்ன, பரமாத்மா ஒரு மணிக்கு மேல விடக்கூடாதுன்னு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அங்க ஒரு என்ன செய்யற, இது விடும்போது ஒரு அழுத்தறாரு. அது நாகாசனம் தலையில இருக்க கிரீடத்தோட ஓடி போயிடுது. அப்போ பாண்டவர்கள் பரமாத்மா ஒரு மணிக்கு மேல விடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த பாண்டவர்கள் 5 பேர்ல அர்ஜுனன் வேணும்னா கர்ணன் கொல்லப்படட்டும், பாக்கி 4 பேரையும் கொல்லக்கூடாது, வரம் வாங்கிட்டு வாயா நீ போய் அப்படின்னு சொல்றான். வரத்தை முதல்ல அவனை கூப்பிடு. யாரு ஐடியாலாம் சொல்லி கொடுக்குறாரு கிருஷ்ணன் பரமாத்மா, யாருக்கிட்ட? குந்தி தேவி கிட்ட. ஃபர்ஸ்ட் நம்ம கட்சிக்கு வர சொல்லி அந்த அவளுக்கு ஒரு சூட்கேஸ் அனுப்பு, எல்லா பேச்சுல சொல்லு. அப்படி அவங்களுக்கு மயங்கல அப்படின்னா இந்த இதையாவது நீ வாக்கு போடும்போது, நம்பிக்கையில திருமணம் வாக்கு போடும்போது நீ சட்டசபையை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி அவர் என்ன செய்யறாரு, நீ 2 வரம் கேட்கிற, ஒரு வரத்துல என் பக்கம் வந்துருன்னு கேளு, இல்லையா நாகாசனம் விடா, ஒரே ஒரு முறை மட்டும் விடுன்னு சொல்லு, அந்த இது செய்யம்மா அப்படிங்கிறார். ரைட், இது எப்படி? அதுக்கு ஓகே நடக்குது. இந்த மாதிரி கர்ணன் அப்போ அவர் சொல்றாரு, எப்படி இருந்தாலும் உனக்கு 5 பேர் இருக்கிறாங்க. ஒண்ணு அர்ஜுனன் கொன்னுட்டா கர்ணனை சேர்த்து 5 பேரு, கர்ணனை கொன்னுட்டா மீதி 5 பேர் இருக்கிறாங்க, ஆகையால் நீ கவலைப்படாதத்த அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. 5 பேர். அப்போ நம்ம பக்கம் வந்துட்டா அவனுக்கு, சப்போஸ் கர்ணன் வந்துட்டா என்னையா பண்ணுவ அப்படின்னா, அவன் வரட்டும், வந்தா அவனுக்கே பட்டாபிஷேகம் கட்டி அவனே இந்த பாரத தேசத்துக்கு ராஜாவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அது அந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணினார் பகவான் கிருஷ்ணன். ஆனா குந்தி தேவினா அம்புயேவின் கண்ணன், குந்தி தேவி அங்க போறா. கர்ண மகாராஜா சூரியனை கும்பிட்டுக்கிட்டு நிக்கிறார். சூரியனுடைய வெப்பம் மேல இருந்து வருது. குந்தி தேவி பக்கத்துல போய் முந்தானையால அவனுடைய வெயில் வராம அப்படி தடுத்துக்கிறாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு பெத்த பிள்ளைய பார்க்க வர இருக்குமா, பார்க்கிறான், இருக்குமா இல்லையா? பெத்த மனம் பித்து, பிள்ள மனம் கல்லு. மகன் மகன் தானையா முக்கியம். சோகத்துல பொல்லாது எது தெரியுமா? பிள்ளை இறந்த வர்றது தானையா பொல்லாத சோகம். அப்பா இறந்து போனா 6 மாசத்துக்கு சோகம், அம்மா இறந்து போனா 1 வருஷத்துக்கு துன்பம், பொண்டாட்டி இறந்து போனா அடுத்த கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் துன்பம். சில பேருக்கு அது அப்புறம் துன்பம், பிள்ளை இறந்து போனா அவன் சாகுற வரைக்கும் இறக்கம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அழுத மாதிரி ஆயிப்போச்சு, அழுத மாதிரி. இப்பொழுது துன்பம் கடுமையாக, துன்பம் அப்படியே அந்த ஆசையை அப்படியே மறைச்சிட்டோம். கர்ணன், என்னடா வெப்பம் தெரியலன்னு பாத்தியா? ராஜமாதா நிக்கிறான். அப்போ ராஜமாதான்னு அவன் கும்பிடுறான். நான் தான் உன்னை பெத்த தாயிடா, சிறு வயசுல உன்னை ஒரு பெட்டியில வச்சு அனுப்பி விட்டுறான். ஆத்துல மேற்கொட்டுறான். ஆடி அசைஞ்சு போயிட்டல்ல. அப்போ அது அப்போ விட்டது தாண்டா உன்னை. இப்படி ரொம்ப பேர் சொல்லிட்டு வந்தாங்கம்மா, நீ யாரு 10ஓட 11 அப்படிங்கிறான். அப்ப எப்படிடா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த அம்மாவோட சேலை, அவங்க அம்மாவோட சேலைய யார் வந்தாலும் போட்டாங்க, அவங்க மேல போட்டாங்கன்னா அந்த சேலை அது உண்மையானவங்களா இருந்தா விட்டுடும், பொய்யாதவங்கள எரிச்சிடுமா. அந்த மாதிரி நிறைய பேரை எரிச்சிருக்குது.
அப்போ இவர் என்ன செய்யறாரு, இவரு இந்த குந்தி தேவி மேல இந்த புடவைய போடுறாரு. அந்த தாய்க்கு என்ன பால் சுரக்குது, அடையாளம் பாலும் கண்ணீரும். குழந்தையை பார்த்தா கண்ணீர் வரும் இல்லையா? திருஞான சம்பந்தர் வந்து மங்கையர்கரசியை பார்த்தாலாம், பாண்டிய நாட்டு ராணி பார்த்த உடனே பால் சுரந்ததாம். இதுக்கு நிறைய உதாரணங்கள் கூட இருக்குது. திருநாவுக்கரசர் அவர் அந்த மாதிரி ஆச்சியா. அடுத்தது கர்ணனும் யசோதையும் அங்க, அது ஒரு உதாரணம் என்னன்னா, கர்ணன் வந்து சின்ன வயசா இருக்கும்போது விளையாடிட்டு இருப்பாங்களாம். யசோதைக்கு திடீர்னு வந்து பால் சுரக்குமா, ஆடையெல்லாம் உடையெல்லாம் வழிஞ்சோடியதாக மகா அதான் பாகவதம் சொல்லுமா. அதே மாதிரி ஔவையாரும் அதியமான் மகள் எல்லாம் விளையாடி இருப்பாங்க. அவங்களுக்கு ஔவையார் வந்து அதியமானோட பிள்ளைங்க 2 பேருமே அவங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுப்பாங்களாம். அந்த பாட்டு சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அன்பு பிணைப்பு இதெல்லாம் பார்த்து அதியமானுடைய மனைவிக்கு வந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது அவங்க தாய்க்கு, அதாவது அதியமான் மனைவிக்கு அந்த குழந்தையோட தாய்க்கு பால் சுரக்கணும். இது இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது. பட்டினத்தார் சிவகாமி, இது ஒரு சிவபெருமானே அப்படின்னு சொல்லி பட்டினத்திற்கு சிவபெருமானே பட்டினத்தாருக்கு தாயாக வந்து பால் கொடுத்த கதையும் இருக்குது. பக்தியின் அன்பினால் இறைவன் வந்து பாலாக உருகி அவருக்கு பால் ஊட்டாரு அப்படின்னு சொல்லி கதைகள்லாம் இருக்கு. அப்போ இந்த தாய்மைங்கிறது என்னன்னா, இந்த பால் சுரக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த புடவை அந்த அம்மா போட்ட உடனே அந்த வந்து அன்பினால அந்த குந்தி தேவி ரொம்ப கண்ணில் தண்ணீர் விட்டுடுறான். சரி, அப்படின்னா அன்பினாலும் பால் சுரக்கும் சொல்றாங்க. 3 தாய்மார்கள் தண்ணிக்கு போனாங்க. தண்ணி இறைக்கிறாள் ஒருத்தி. பொழுது பிள்ளைய நினைச்சா பால் சுரந்தது. 2வது பொண்ணு வீட்டுக்கு வந்தா பிள்ளைய பார்த்தா பால் சுரந்தது. 3வது பொண்ணு பிள்ளைய தூக்கி மடியில வச்சா பிள்ளைக்கு வாய் வச்சது, பால் சுரந்தது. யார் முதல் தாய், யார் 2வது தாய், யார் 3வது தாய்ன்னு நினைச்சு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது சொல்ல முடியுமா? நண்பர்களே சொல்லுங்க பார்க்கலாம். உடனே பால் சுரந்தது அவள் தான் முதல் தாய். குழந்தையை பார்த்துட்டு அப்புறம் பால் சுரந்தது அவள் 2வது தாய். 3வது குழந்தை வாய் வைத்த உடனே பின்னால் பால் சுரந்தது அவள் 3வது தாய். அப்போ பால் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால அவள் வந்து தாயே கிடையாது. அப்படித்தானே பண்றாங்க எல்லாம். வந்து டெஸ்ட் பேபி, ரெடிமேட் பேபியை பெற்றுக்கிறாங்க. ஒண்ணு இல்லை, டபுளா கூட பெற்றுக்கிறாங்க. அது ஐவிபி எல்லாம், ஐவிஎஃப் எல்லாம் வந்துருது. ஐஸ்வர்யா அப்புறம் ஏதோ வருது. அந்த மாதிரி குழந்தைய வந்து வழி இல்லாம பெற்றுக்கிறாங்க. ஒன்றும் அழகை குறையக்கூடாதுன்னு பெற்றுக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாமே நடக்குது. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இந்த மாதிரி அந்த புடவைய போட்ட உடனே பால் சுரக்குது. இந்த அம்மா பாட்டு சொல்லி கொடுத்து கேட்டு பால் சுரக்குது. அந்த மாதிரி திருஞான சம்பந்தர், இவர் பட்டினத்தடியார் சிவபெருமானே தாயாக வந்து பால் ஊட்டுறாரு. அந்த மாதிரி எல்லாம் இந்த காலம் போய் இப்ப எல்லாமே வந்து IVBF என்னமா வந்து வருது. IVB அவங்க வந்து கரு வந்து பேபியை இது பண்ணி கொடுக்குறாங்க. அது சில பேருக்கு என்ன வாடகை தாய் மூலியமா கரு எடுத்து இது பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய, அதாவது பெற்று ஒரு தாய்க்கும் ஒருவனுக்கு ஒருத்தியான உண்டான தாய்மை. அதே போல அதுல குழந்தை பிறந்தா அது சிறப்பு. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாம இந்த மாதிரிலாம் இந்த மாடர்ன் வேர்ல்டு நடக்குது. அது வந்து இது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? அப்போ தர்மனுக்கு அம்மாவோட என்ன அப்போ குந்தி தேவி வந்து காலில் விழுந்தான் கர்ணன். அம்மா எனக்கு அப்போ யாரு அம்மான்னு யாருன்னு எல்லோரும் கேட்ட போதெல்லாம் சொல்ல தெரியாம தவிச்சேனே தாயே. எவன் அர்ஜுனனுக்கு அம்மாவோ, எவன் பீமனுக்கு அம்மாவோ, எவன் தர்மனுக்கு அம்மாவோ, அவள் தான் எனக்கும் அம்மான்னு நான் சொல்ல முடியாம இத்தனை வருஷம் என்னை கட்டி போட்டு விட்டியே தாயே, அம்மாவே. இந்த மாதிரி நீ செஞ்சிருக்கலாமா? நான் எவ்வளவு காலம் உன்னை நினைச்சு கதறி இருப்பேன் தெரியலையே. தாயே, நீ ராஜமாதாவா இந்த அர்ஜுனனுக்கு என்னை பார்த்து தேரோட்டி மகன்னு சொல்றான். அம்மா, நான் உன் பிள்ளைன்னு அப்போவாது எனக்கு அவனுக்கு சொல்லியிருக்க கூடாதா
தெரியலையாடா? இப்பதான்டா எனக்கே தெரியுது. இந்த கிருஷ்ணன் மறைச்சுட்டான்டா, எல்லாத்தையும் மறைச்சுட்டான்டா. நான் நாட வந்து அஹ், நாடக சூத்திரதாரிடா அவன், மறைச்சுட்டான். தாயே, இப்போ இப்போ நான் உனக்கு என்ன செய்யணும்? முறிக்கிடுறான். இப்ப என்ன செய்யணும் நீ சொல்லுமா, சிறப்பா செஞ்சுடலாம் அப்படிங்கிறான். அப்போ அன்பினால் வணங்கி வந்து உரிமையால் மனம் ஒத்து 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 போயிடுறாங்க. அப்புறம் கடைசியில ஒரு ஒரு அதாவது குந்தி தேவி கேட்கிறாங்க, இந்த மாதிரி நீ தனியா அங்க இருக்க வேண்டாம்டா, அவங்களோட துரியோதனன் கூட இருக்க வேண்டாம். அவன் நெகட்டிவ் பர்சனாலிட்டி. நீ நம்ம பாண்டவர் புத்திரர்களாகிய தர்மம் பக்கம் சேர்ந்துரு அப்படிங்கிற. தனிச்செய கோலோச்சி என் பக்கம் வா ராஜாவே, இரு பாண்டவர்கள் 5 பேரும் உன் காலில் வீழ்வார்கள், துரியோதனும் வீழுவான், குரு குலாதிபர்கள் எல்லோரும் ஆஹ் குருசிலாய், நீ ஆஹ் அந்த பக்கம் வரமாட்டேன் தாயே, வந்துரு அப்படின்னு சொல்றதுக்கு, அதுக்கு அவன் சொல்றான், தாயே நான் வரமாட்டேன். ஒரு நாள் துரியோதன மனைவி பானுமதி உட்கார்ந்துகிட்டு சொக்கான் ஆடிக்கொண்டிருந்த போது ஒரு வாசல் வழியா வாசல் பக்கத்துல பின்புறம் காட்டிக்கிட்டு இருந்தா. நான் இருந்தேன் வாசல்ல பார்த்தபடியே பானுமதி இருந்தா. சொக்காட்டன்ல பானுமதி தோத்து போயிடுறா. நான் எழுந்தா, ஏன் எழுந்தாய் தெரியுமா? வாசல எழுந்தான்னா தெரியாது. வாசல்ல துரியோதனன் வந்தான். இவனுக்கு அது அவர் தெரியாது. தெரிஞ்சதுதான் அந்த காலத்துலலாம் கணவன் வந்தாவ மனைவி எழுந்திருப்பா. இப்பவும் உண்டு. உண்டு எப்படி தெரியுமா? கொஞ்சமா மாறிடுச்சு. ஒரு அன்புனால இடம் மாறி போச்சு. கணவனை பார்த்த உடனே பானுமதி இப்படித்தான் இருந்தா எந்திரிச்சாலாம். சில பேருக்கெல்லாம் அந்த பைக் ஹாரன் சத்தம் கேட்குதோ இல்லையோ எந்திரிச்சிருவாங்க. சில பேர் வெறும் பைக் சத்தம் கேட்டே கூட எந்திரிச்சிடுறாங்க இந்த காலத்துலாம். அந்த கார்னர்ல தெருமுனையில வரும்போதே இந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம ஆத்துக்காரர் வர்றார், நம்ம மாமா வர்றார், நம்ம அத்தான் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த மாதிரி எந்திரிச்சிருவாங்க. அந்த டிவி சேனல் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுல கஷ்டம் மாதிரி வேலை செய்யற மாதிரி செய்யறதுக்கெல்லாம் நிறைய ட்ரிக்ஸ் அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க இந்த காலத்தவங்க. ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை. அவர் அங்க வர்றாருனாவே இவங்களுக்கு ஒரு உணர்வு வந்துடும். அந்த உணர்வுல அவங்க எந்திரிச்சு நின்று வேகமா எல்லாம் உடம்பெல்லாம் சரி பண்ணி அழகா பொட்டுக்கிட்டு வச்சுட்டு வாங்க மாமா அப்படின்னு கூப்பிடத்துக்கு இருப்பாங்க. அந்த மாதிரி எந்திரிக்கும் போது அந்த அவர் வேகமா அவர் அதாவது கர்ணன் பானுமதி 2 பேரும் அந்த சொப்பட்டம் ஆடிட்டு இருக்கும்போது தோத்து எந்திரிக்கிறான்னு நினைச்சிட்டு அவர் மணிமேகலைங்கிற அந்த மாலையை பிடிச்சி இழுக்கிறான். அதுல இருக்க மணியெல்லாம் கீழே செஞ்சிடுது. அதை பார்த்துட்டு அவன் பொறாமப்படாம துரியோதனை கேட்கிறான், எடுக்கவா கொக்கவா அப்படின்னு கேட்பான். என்னடா டேய், உன் மனைவிடா, நான் இப்போ அந்நியன்டா, நான் பிடிச்சி இழுத்துட்டேன்டா, நீ என் நடிப்பையோ இல்ல அவளை திட்டுவியோ இல்லாம எடுக்கவா கோக்குவான்னு கேட்கிறியாடா? உன்னை போல ஒரு நண்பன், சிறந்த நண்பன் கிடைப்பானா? நான் என் மனசுல எதுவுமே இல்லடா. பானுமதியை நான் தப்பாவும் நினைக்கிறடா, அது உனக்கு தெரியுது. ஆனா மத்தவங்களுக்கு என்ன நினைப்பாங்க? வேற மாதிரி நினைப்பாங்க. யாரோ நினைச்சிட்டு போட்டோம். நீ நல்லவன், நான் நல்லவன். அதே போல பானுமதி வித்தியாசமான பொண்ணு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு அங்க நல்ல ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. அவர் எடுக்கவா கோக்குவான்னு உடனே அது அவனுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, நண்பா அப்படின்னு கட்டி பிடிச்சுக்கிறான். பதட்டப்பட்டுட்டா, ஐயோ இவன் கைய வச்சு இழுத்துட்டானே, என் புருஷன் பார்த்துட்டானே அப்படின்னு எல்லாம் பதட்டப்படான். தோத்து போய் எந்திரிக்கிறாளே அப்படின்னு இவன் பதட்டப்படாம, துரியோதனம் பதட்டப்படல. அம்மா எடுக்கவா கோக்குவான்ன்றான். இடம் படுத்தல் ராஜராஜனுக்கு அதாவது செருமுனை சென்று என்று செஞ்சோட்டு கடனை கழிப்பதுவே எனக்கு இனி தர்மம் அப்படின்னு சொல்லி, தர்மம் ஆகும்னு சொல்லி அவன் கர்ணன் அவனை சொல்றான், என்னுடைய செஞ்சோட்டு கடனை தீக்கணும்
அவனுக்கு வந்து அதுதான் நான் செய்யக்கூடிய ஒரு பெரிய நன்றி. அதை நான் வந்து வெளியே எப்படிம்மா நீ கூப்பிட்ட உடனே நான் வந்துட்டா எப்படி? அவன் எந்த சுச்சுவேஷன்ல என்னை வந்து அவமானம் ஆகும் போது எனக்கு நாட்டை கொடுத்தான். நாட்டை கொடுத்ததும் இல்லாம எனக்கு இண்டிவிஜுவல், அதாவது இண்டிபெண்டா எனக்கு வந்து ராஜாவாய் பரிமாணம் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தான். அவன் வீட்டுல வந்து ஒரு பெரிய ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாமே வச்சிட்டு இருந்தான். அவங்ககிட்ட ஒரு வந்து இந்த மாதிரி நான் வந்து அர்ஜுனனை கொல்றேன்னு சபதம் வேற எடுத்திருக்கேன். அந்த மாதிரி இருக்கும்போது நான் நீ கொடுக்குற ஆசை காட்டுற, நீ வந்து இந்த மாதிரி எங்க பக்கம் வந்தீங்கன்னா உன்னை மகாராஜா பட்டம் கொடுத்துடுறோம். அந்த நேரத்துல துரியோதனன் உன்னை வந்து வணங்குவான். தர்மன், அந்த பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதன் எல்லாம் வந்து வணங்குவாங்க. அப்போ உனக்கு ரெண்டு பக்கத்துலயும் பலமடா, வந்துடுறான்னு கூப்பிட்டான். எப்படிமா வரட்டும், இந்த மாதிரி வர முடியாதும்மா, என்னை மன்னிச்சுடு அப்படிங்கிறான். சரி, பால் வந்து இரண்டாவது முறை விடாதே, விடமாட்டேன், வீரன் ஒரு முறைத்தான் விடுவான். சரி, பாண்டவர்களை அர்ஜுனன் நீ என்ன வேண்டுமானாலும் செஞ்சுக்கொள், ஆனா பாக்கி 4 பேரை கொல்லாதே. தாயே வரம் தந்தேன், உனக்கு 5 பிள்ளைகள் நிச்சயம் உண்டு, மொத்தம் 6, இல்லைன்னா கர்ணனை சேர்த்து 6, இல்லைன்னா கர்ணன் இல்லைன்னாலும் அர்ஜுனன் போனாலும் மற்ற பிள்ளைகள் 5 பேர் இருப்பாங்க அம்மா அப்படிங்கிறான். 2வது நாகாஸ்திரத்தை நான் ஒரு முறைக்கு மேல செலுத்த மாட்டேங்கிறான். அப்ப 2 வாரம் கொடுத்தாச்சு. இந்த செய்தியை வந்து பாண்டவர்கள் இடத்துல சொல்லிவிட்டு அவங்க சண்டை போட மாட்டாங்க, என்ன ராஜா வாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றான். நான் அதாவது கர்ணன் வந்து குந்தி தேவிக்கு முதல் பிள்ளைன்னுட்டு மற்ற பாண்டவர்களுடைய 5 பேர்கிட்ட தர்மன், பீமன், அர்ஜுனன், சகாதேவன், நகுலன், சகாதேவன் சொல்லிடாத. அவங்க எல்லாம் சொன்னாங்கன்னா அவங்க தர்மத்தை காக்குறவங்க, நாட்டையெல்லாம் விட்டுட்டு அண்ணான்னு சொல்லி என்கிட்ட வந்துருவாங்க. நான் வந்து இந்த இவனுக்கு நன்றி கடனா இருக்கிறேன், செஞ்சோட்டு கடனை தீர்ப்பதற்காக இருக்கிறேன், என் கடமையை நான் செய்ய விட்டுருமா? நீ எனக்கு எப்ப செய்யணும்னா, நீ வந்து என் உயிரை போன பிறகு என்னை வந்து மடி மேல வச்சுக்கிட்டு மகனே சொல்லி அழுதுன்னா அது போதும் எனக்கு. அப்பதான் என்னுடைய தேர்ச்சி ஆகும். அர்ஜுனனுடைய தாய் தான் என்னோட தாய், தர்மனுடைய தாய் தான் என்னுடைய தாய், பீமனுடைய தாய் தான் என்னுடைய தாய், நகுலன் சகோதரனுடைய தாய் தான் என்னோட தாய்ன்னு சொல்லி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா? என்ன அந்த மாதிரி ஒரு இதுல வந்து எனக்கு நீ எனக்கு செய்வாயா அப்படின்னு கேட்கறான். கண்டிப்பா செய்யறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் கிட்ட 2 வரத்தையும் வாங்கிட்டு அம்மாவுக்கும் 2 வரத்தையும் கொடுத்துட்டு வர்றாங்க. அது எவ்வளவு ஒரு கண்கொடா காட்சி. இந்த காட்சியில என்னடானா அப்போ இது சொல்றான் பாருங்க, வருவது எதிர்க்க அந்த பாட்டு இன்னைக்கு கூட சீர்காழி கோவிந்தராஜன் பாடுறத அவ்வளவு அருமையா இருக்கும். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர் பழி கொண்டாயடா கர்ணா, நானும் உன் பழி கொண்டேனடா கர்ணா, உன் பழி கொண்டேனடா. யாரு பாடுறது? கண்ணன். யாரு எழுதுனா? கண்ணதாசன். கர்ணா வந்து 2 வாரம், இன்னொரு வாரம் என்னப்பான்னு முதல்ல வரம் பாண்டவர்களுக்கும் சொல்லிடாத, 2வது வாரம் நான் இறந்து போயிட்டா அன்னைக்கு என்னை எடுத்து மடியில வச்சு போட்டு நெஞ்சோடு அணைச்சிக்கோ, எல்லாருக்கும் தெரியட்டும் இவன் தேரோட்டி மகன் அல்ல, இவன் வந்து மாதாவுக்கு பிறந்தவன், ராஜமாதாவுக்கு பிறந்தவன் தெரியட்டும் தாயே, சாகிற போதாவது கர்ணன் யார் என்று உலகம் அறியட்டும் தாயே அப்படின்னு சொல்லி வந்து அவன் இறந்துடுறான். 17ஆம் நாள் யுத்தம் அசரீர் சொல்லிட்டு முக்தி குந்தி இன்றைக்கு கர்ணன் துறந்து இறந்து போவான். ஓடி வந்தாள். அந்த வந்து அஞ்சரீகம் என்ற அன்பு அர்ஜுனன் விட்டான். அதாவது கர்ணன் மீது பட்டது, விழுந்தான், உயிர் போக போகிறது. ஓடி வந்தாள் குந்தி தேவி, அவன் மடியில் போட்டு கொண்டாள், கண்ணீர் விட்டு அழுதாள், மார்போடு அணைத்து கொண்டாள். அவள் வந்து
பால் சுரந்தது. கர்ணா அவளை பார்த்தபடி தேவலோகத்துக்கு போய்விட்டான். தர்மம் தர்மராஜா ஓடி வந்தார். அம்மா இறந்தது கர்ணன், அர்ஜுனன் அல்ல கர்ணன், என் மூத்த பிள்ளை. ஐயோ, என்னம்மா சொல்ற, சூரியன் சூரியனுக்கும் எனக்கும் பிறந்த மூத்த பிள்ளை அப்படின்னு, ஐயோ அநியாயம் பண்ணிட்டேனே, சொல்லாம கெடுத்து போட்டியம்மா, இவ்வளவு காலமா ஒரு ரகசியத்தை மனசுக்குள்ள வச்சு பூட்டிட்டியே, உலகத்துல இனிமேல் பெண்கள் மனத்தில் எந்த ரகசியம் நில்லாமல் போகட்டும், சொல்லிட்டா 7 பேருக்கு போன் பண்ணி பண்ணிடலாம். நான் சொல்ல மாட்டேன். மகாபாரதத்துல இந்த மாதிரி பெண்கள் மனசுல எந்த ரகசியம் தங்காதுன்னு சொல்றத இனிமேல் யாரும் சொல்லிடாதீங்க. இந்த ரகசியம் குந்தி தேவிக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் வச்சுட்டு இருந்திருக்காங்கிறத யாராவது உதாரணம் சொல்லும் போது சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நேரம் இல்லா போதும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல இனிமேல பெண்கள் மனதுல எந்த ரகசியம் நில்லாமல் போகட்டும் சொல்லிட்டார். 7 பேருக்கு போன் பண்ணுவாங்களாம். நான் சொல்லல. மகாபாரதம் எப்போதும் போல இது எல்லாருக்கும் சொல்லுங்க, இந்த விஷயத்த எல்லாருக்கும் சொல்லுங்க. இந்த விஷயம் சொல்லி அந்த மகாபாரத போர் எந்த அளவுக்கு தர்மத்தின் நாட்டத்திற்காக எப்படியெல்லாம் ஒரு இது நடந்திருக்குதுன்னா, இன்னும் போக போக இன்னும் விறுவிறுப்பாக இருக்கும். மகாபாரதத்துல பல விஷயங்கள் நடக்குது. அந்த விஷயம் எல்லாமே வாழ்க்கைக்கு நம்ம உதாரணமாக இருக்குது. இதை எப்பயும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வாங்க. நிறைய பேர் கேளுங்க, நிறைய பேருக்கு சொல்லுங்க. எல்லாரும் கேட்கறது சரி, அது மற்றவங்களுக்கு சொல்றதும் சரி சிறப்பாக இருக்கணும். அதை நம்ம வாய்ப்பு கொடுத்த மகாவதார் அறக்கட்டளைக்கும் அண்ணன் பழனியப்பன் ஐயா அவர்களுக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொண்டு, இதை தொடர்ந்து பயணித்து வரும் அறக்கட்டளையின் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும், ஆதரவளிக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மற்றும் மேலும் ஒரு அடுத்த பகுதிக்கு நாளை நாம் சொல்வோமாக. நன்றி ஐயா, வணக்கம் ஐயா. நன்றி.